Good morning students. நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 1ல மாடியூல் 8. மாடியூல் 7ல ஒரு 3 சம் ஹோம்வொர்க்கா கொடுத்தோம். அந்த ஹோம்வொர்க்குக்கு ஆன்சர் பார்த்துக்கோ. ஆவரேஜ் டியூ டேட் கொடுத்திருக்கேன், இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்கேன், அமௌண்ட் பேயபிள் பெர் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்திருக்கேன். பார்த்துக்கோ. ஹோம்வொர்க் 11க்கு ஆவரேஜ் டியூ டேட் January 1st 2007, இன்ட்ரெஸ்ட் 1200. ஹோம்வொர்க் 12க்கு average due date 1st January 2007, interest 3600. கரெக்டா வருதானே செக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் யூனிட் 1 ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, யூனிட் 1 வந்து 2 பார்ட்டா பிரிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் டியூ டேட், நெக்ஸ்ட் வந்து அக்கவுண்ட் கரண்ட். இப்போ ஆவரேஜ் டியூ டேட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்க போறது அக்கவுண்ட் கரண்ட். அக்கவுண்ட் கரண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா மீனிங், டெஃபினிஷன், who sent account current, heading of the account current, methods of preparation of account current, adella product method, red ink interest. இப்ப பார்க்கலாம். account current meaning. account current is a statement. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லுவாங்க, இது வந்து நீ ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்ப, லெட்ஜர். இது வந்து ஒரு லெட்ஜர். is a statement of transaction between two parties. ரெண்டு பார்ட்டிக்குள்ள என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுப்பாங்க டூரிங் எ பர்டிகுலர் பீரியட். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள ரெண்டு பார்ட்டிக்குள்ள என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதை ஸ்டேட்மெண்ட்டா கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேரு தான் என்னது, அக்கவுண்ட் கரண்ட். சேல்ஸ் நடந்திருக்கலாம், பர்ச்சேஸ் நடந்திருக்கலாம், அமௌண்ட் பே பண்ணியிருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கலாம், அமௌண்ட் கொடுத்துருக்கலாம், எல்லாமே நடந்திருக்கும். அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னது, அக்கவுண்ட் கரண்ட். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் சென்ட் பை ஒன் பார்ட்டி டு அனதர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு பர்சன் ப்ரிப்பேர் பண்ணி இன்னொரு பர்சனுக்கு அனுப்புவாங்க. இதுதான் அக்கவுண்ட் கரண்ட். டெஃபினிஷன் பாரு. an account containing various transactions between two parties during a particular period, including interest to all debit and credit item and the balance of interest included on the debit or credit side of amount column. அக்கவுண்ட் கரண்ட்னா என்னன்னு சொல்றாங்க, இது வந்து ஒரு அக்கவுண்ட். இதுல என்னென்ன இருக்கும், வேரியஸ் டிரான்சாக்ஷன் இருக்கும். யாருக்கு இடையில நடந்தது, பிட்வீன் டூ பார்ட்டிஸ், ரெண்டு பார்ட்டிஸுக்கு இடையில நடந்த டிரான்சாக்ஷன் டூரிங் எ பர்டிகுலர் பீரியட். பர்டிகுலர் பீரியட்ல நடந்த டிரான்சாக்ஷன் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்டும் சேர்த்து, டு ஆல் டெபிட் அண்ட் கிரெடிட் ஐட்டம், ரெண்டு சைடுமே போத் சைடு டெபிட் அண்ட் கிரெடிட் ஐட்டம்ல உள்ள இன்ட்ரெஸ்டும் சேர்த்து, அண்ட் தி பேலன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நெட்டா எவ்வளோ பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறத டீட்டெயிலோட இன்க்ளூடட் ஆன் தி டெபிட் ஆர் கிரெடிட் சைடம் ஆஃப் அமௌண்ட் காலம். அமௌண்ட் காலமும் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் இருக்கும், அதுவும் பேலன்ஸோட ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கறது தான் அக்கவுண்ட் கரண்ட். இதுதான் டெஃபினிஷன். நெக்ஸ்ட், ஹூ சென்ட் அக்கவுண்ட் கரண்ட், யாரு யாருக்கு அக்கவுண்ட் கரண்ட்டை அனுப்பணும். This statement is sent between supplier and customer. சப்ளையருக்கும் கஸ்டமருக்கு இடையில அனுப்பலாம். கன்சைனர் அண்ட் கன்சைனி, கன்சைனருக்கும் கன்சைனிக்கு இடையில அனுப்பலாம். புரோக்கர் அண்ட் ஹிஸ் கிளையண்ட், புரோக்கருக்கும் கிளையண்ட்டுக்கும் இடையில அனுப்பலாம். பிரின்சிபல் அண்ட் ஹிஸ் ஏஜென்ட், பிரின்சிபலுக்கும் ஏஜென்ட்டுக்கும் இடையில அனுப்பலாம். பேங்கர் அண்ட் கஸ்டமர், பேங்கருக்கும் கஸ்டமருக்கும் அனுப்பலாம். ஹெட் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் பிரான்ச், ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு அனுப்பலாம், பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பலாம். பிட்வீன் கோவென்ச்சரர், கோவென்ச்சரருக்கு இடையில அனுப்பலாம். இந்த எல்லாமே நீ வந்து சப்ளையர் அண்ட் கஸ்டமர், அது புரோக்கர் அண்ட் இஸ் கிளைண்ட், அதெல்லாம் நீ வந்து தேர்ட் டேர்ம்ல படிப்ப. மீதி உள்ள டேர்ம்ல ஃபோர்த் டேர்ம்ல கன்சைனர்னா யாரு, கன்சைனினா யாரு, ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி வர்ற யூனிட்லயும் ஃபோர்த் டேர்ம்லயும் படிப்பேன். அப்போ அக்கவுண்ட் கரண்ட் யார் யாருக்கெல்லாம் அனுப்பலாங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், ஹெட்டிங் ஆஃப் தி அக்கவுண்ட் கரண்ட். அக்கவுண்ட் கரண்ட்டுக்கு ஹெட்டிங் எப்படி இருக்கணும். அக்கவுண்ட் கரண்ட் இஸ் எ காப்பி ஆஃப் தி லெட்ஜர் அக்கவுண்ட் ஆஃப் அதர் பார்ட்டி.
நம்ம முதலே சொல்லிட்டோம் அக்கௌண்ட் கரண்ட்னா என்னன்னு சொல்லிட்டோம். அது வந்து ஒரு லெட்ஜர். யாரோட லெட்ஜர்? இன்னொரு பார்ட்டியோட அக்கௌண்ட் லெட்ஜர் தான் அக்கௌண்ட் கரண்ட். இப்போ இந்த ஹெட்டிங் ஆஃப் தி அக்கௌண்ட் கரண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட்டிங் எப்படி இருக்கணும்னு பாரு. ரிசீவர் நேம் ஃபர்ஸ்ட் அண்ட் சென்டர் நேம் நெக்ஸ்ட். ரிசீவர் நேம் யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க நேமை ஃபர்ஸ்டா எழுதணும். யார் அனுப்புறாங்களோ அவங்க நேமை நெக்ஸ்டா எழுதணும். இந்த அக்கௌண்ட் கரண்ட்ல ஹெட்டிங் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரிசீவர் நேமை ஃபர்ஸ்டா போடணும், சென்டர் நேமை நெக்ஸ்டா போடணும். ஃபர்ஸ்டா போடுறத ரெண்டாவதாவும் ரெண்டாவதா போடுறத ஃபர்ஸ்டாவும் போட்டேன்னா ஹெட்டிங்கே தப்பு, அப்போ கதையே மாறிடும். சரியா? அதனால நல்லா தரோவா பார்த்துக்கோ. ரிசீவர் நேம் ஃபர்ஸ்ட். யார் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க போறாங்களோ அவங்களோட நேம் ஃபர்ஸ்ட். யார் இந்த ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பியிருக்காங்களோ அவங்களோட நேம் நெக்ஸ்ட். நம்ம அக்கௌண்டிங் டேர்ம் படி டெட்டார் நேம் ஃபர்ஸ்ட். ரிசீவர்னா யாரு? டெட்டார். சென்டர்னா யாரு? கிரெடிட்டர். அப்போ டெட்டார் நேம் ஃபர்ஸ்ட், கிரெடிட்டார் நேம் நெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ராமு இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் பிரகாஷ். அப்போ யார் இந்த இடத்துல அக்கௌண்ட் கரண்ட் ப்ரிப்பேர் பண்ணா? பிரகாஷ். பிரகாஷ் ப்ரிப்பேர் பண்ணி ராமுக்கு அனுப்புறாரு. அப்போ ஹெட்டிங் எப்படி இருக்கணும்? ராமு இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் பிரகாஷ். அப்போ அதுக்கு என்ன மீனிங் பாரு. ராமுஸ் அக்கௌண்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் பிரகாஷ். பிரகாஷோட புக்ல ராமோட அக்கௌண்ட் டீடைல். சரியா? பிரகாஷ் ஏன்னா அவர் தானே ப்ரிப்பேர் பண்றாரு. அப்போ அவரோட புக்ல தானே எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அப்போ பிரகாஷோட புக்ல ராமுவோட டீட்டெயில அனுப்புறேன். அப்போ ஹெட்டிங் எப்படி இருக்கணும்? ராமு இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் பிரகாஷ். இப்படியே இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம். ஓகேயா? நம்மளுக்கு மெயின் பாயிண்ட் என்னது? ரிசீவர் நேம் முத இருக்கணும், சென்டர் நேம் நெக்ஸ்ட் இருக்கணும். ஓகே, அப்போ ஹெட்டிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்ட் கரண்ட். என்னென்ன மெத்தடில் அக்கௌண்ட் கரண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம்? எதுக்காக இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்றேன்னா, கால்குலேட்டிங் நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்பர் ஆஃப் டேஸும் கால்குலேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டும் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்னென்ன மெத்தட் பாரு. ஃபர்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் டேபிள் ஆர் ஃபார்வர்டு மெத்தட். Interest table or forward method. Next one, product method. Next one, FAQ or backward method. Next one, interest or index number method. Next one, periodical or daily balance method. மொத்தம் நம்மளுக்கு 6 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம எந்த மெத்தடை பார்ப்போம்? ப்ராடக்ட் மெத்தட். ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருக்க மெத்தட் என்ன மெத்தடு? ப்ராடக்ட் மெத்தட். அப்ப நம்ம சம்மு எதை வச்சுதான் பார்ப்போம்? ப்ராடக்ட் மெத்தடை வச்சுதான் பார்ப்போம். அப்ப கொடுத்துருக்க 6 மெத்தட்ல நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறோம்? ப்ராடக்ட் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட், ப்ராடக்ட் மெத்தட் ஸ்டெப்ஸ். நம்ம ஆவரேஜ் டியூ டேட்ல ஸ்டெப்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் நம்ம அக்கௌண்ட் கரண்ட் சம் போடுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாடியூல்ல இந்த ஸ்லைடு வந்து நீ நல்லா தரோ பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு எப்படி ஆவரேஜ் டியூ டேட் ஈஸியா இருந்துச்சோ அதே மாதிரி அக்கௌண்ட் கரண்ட் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டெப்ஸ் பாரு. ஈச் சைடு ஹேஸ் 5 காலம். நீ அக்கௌண்ட் கரண்ட்னு நம்ம சொன்னோன்னே என்ன சொல்லிட்டோம் முதல்ல? அது வந்து ஒரு லெட்ஜர்னு சொல்லிட்டோம். லெட்ஜர்னு சொன்னோம்னா என்ன மீனிங்கு? அது வந்து டபுள் சைடட் ஒன். 2 சைடு இருக்கும், டெபிட் சைடும் இருக்கும், கிரெடிட் சைடும் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஈச் சைடு ஹேஸ் 5 காலம். 2 சைடுமே 5 காலம் இருக்கும். என்னென்ன காலம் பாரு. நேம்லி டியூ டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் ப்ராடக்ட். டியூ டேட் இருக்கும், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் ப்ராடக்ட். 2 காலம் சைடுமே, 2 சைடுமே, டெபிட் சைடும் கிரெடிட் சைடும். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் டேஸ் கவுண்டட் ஃப்ரம் தி டியூ டேட் to the year ending or closing date of settlement. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் டேஸ் கவுண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி கவுண்ட் பண்ணணும்? டியூ டேட்ல இருந்து க்ளோசிங் டேட் வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேஸ் கவுண்ட் பண்ணதுல என்னென்னலாம் ரிமைண்ட் பண்ணணும் பாரு. while counting number of days, இந்த டியூ டேட் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஆர் லெஃப்ட் அவுட். நீ நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணேன்னா ஆவரேஜ் டியூ டேட்ல எப்படி பேஸ் டேட்டை ஒமிட் பண்ணியோ அதே மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டியூ டேட்டை ஒமிட் பண்ணிடணும். நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணதுல டியூ டேட்டை ஒமிட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், டியூ டேட் 5th August 2006 மீன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 6th August 2006. எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா இப்போ டியூ டேட் வந்து 5th Augustனு கொடுத்தாங்கன்னா நீ என்ன எடுக்கணும்?
6th ஆகஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் என்னது டியூ டேட்டை விட்டுட்டு கவுண்ட் பண்றது. ஓகே நெக்ஸ்ட் பாரு. ஃபார் ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த டியூ டேட் இஸ் இன்க்ளூடட். ஆனா சப்போஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும், டியூ டேட்டை இன்க்ளூட் பண்ணிக்கணும், டியூ டேட்டை சேர்த்து கவுண்ட் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் brought forward from previous date. ஏன்னா அது வந்து முந்தைய டேட்ல இருந்து நம்ம பேலன்ஸா கொண்டு வரனால டியூ டேட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கவுண்டிங் ஆஃப் டேட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி டியூ டேட். நீ வந்து டியூ டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் நாட் அண்ட் டிரான்சாக்ஷன் டேட். டிரான்சாக்ஷன் டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணக்கூடாது, டியூ டேட்ல இருந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் ஆட் 3 days கிரேஸ் ஃபார் பில். ஆஸ் யூஷுவல் பில்லுன்னு வந்தாவே நீ 3 days கிரேஸ் டேஸை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கிவ் அட்டென்ஷன் டு தி லீப் இயர். லீப் இயரா நான் லீப் இயரான பார்த்து நீ சம் போடணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் ஈச் ஐட்டம் பை மல்டிப்ளையிங் அமௌண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் காலம் இருக்கு, அதனால அமௌண்ட்டையும் நம்பர் ஆஃப் டேஸையும் கால்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் காலத்தை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி பேலன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். ப்ராடக்ட் காலம் டெபிட் சைடு இருக்கும், கிரெடிட் சைடு இருக்கும், அதனால பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி பேலன்ஸ் ப்ராடக்ட் ஃபார் 1 day. நெக்ஸ்ட் என்ன பண்ற, பேலன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் 1 டேக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா பேலன்ஸ் ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 divided by 365. நீ 1 டேக்கு கால்குலேட் பண்ணா 1/365 போடணும். இன்கேஸ் நீ மந்த்துக்கு கால்குலேட் பண்ணேன்னா 1/12 போடணும். இது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் டு தி அமௌண்ட் காலம். நீ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அமௌண்ட் காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் தி அமௌண்ட் காலம். அமௌண்ட் காலத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அமௌண்ட் காலத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் நம்ம அக்கௌண்ட் கரண்ட்ல பண்ற ஸ்டெப்பு. நல்லா படிச்சு வச்சுக்கோ. சரியா, மொத்தம் 7 ஸ்டெப் இருக்கும். நல்லா தரோவா படிச்சு வச்சுக்கோ. நீ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு சம்மு போடுறத வெரி 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 ஈஸி. நெக்ஸ்ட் பார்த்தேன்னா இதுல ஒண்ணு மட்டும் வரும். இது வந்து ஒரு டேர்மு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தியரி பார்ட் கொஸ்டின்ல கண்டிப்பா இதை வந்து கேட்காம இருக்க மாட்டாங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேம் வந்து ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட். ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பாரு. சம்டைம்ஸ் the due date of transaction falls after the accounting year ending or settlement date. நம்ம இப்போ என்ன சொன்னோம்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டியூ டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். டியூ டேட்ல இருந்து அக்கௌண்டிங் இயர் வரைக்கும் எவ்வளோ டேஸ் வருதுன்னு கால்குலேட் பண்ணணும்னு சொன்னோம். சப்போஸ் டியூ டேட் வந்து அக்கௌண்டிங் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட்னா வரும். சரியா, சப்போஸ் என்ன ஆகும், டியூ டேட் வந்து ஆஃப்டர் தி அக்கௌண்டிங் இயருக்கு அப்புறமும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா தி நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் சச் டிரான்சாக்ஷன் ஆர் மார்க்டு வித் மைனஸ் சிம்பிள் ஆன் ரெட் இங்க் அண்ட் தி ப்ராடக்ட் சுட் பி டிடக்டட் ஃப்ரம் தி டோட்டல் ப்ராடக்ட். அப்படி சப்போஸ் அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அக்கௌண்டிங் இயரை விட டியூ டேட் வந்து அக்கௌண்டிங் இயரை தாண்டி வந்துச்சுன்னா நீ லெஸ் பண்ணத்துல மைனஸ் வரும். 5 - 8னா -3ன்னு போடுவா. அப்போ மைனஸ்ல போடணும். அப்போ நீ மைனஸ்ல டேஸ் போட்டேன்னா ப்ராடக்டை மல்டிப்ளை பண்ணத்துலயே என்ன ஆகும், ப்ராடக்ட் அமௌண்ட்டும் மைனஸ்ல வரும். அப்போ டோட்டலா ப்ராடக்ட் அமௌண்ட் எல்லா ப்ராடக்டையும் நீ டோட்டல் பண்ணத்துல அதை வந்து லெஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் நம்ம சம் போடத்துல பார்ப்போம். அந்த மாதிரி மைனஸ்ல வருதுல, ஹென்ஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆன் சச் டிரான்சாக்ஷன் ஆர் கால்ட் அஸ் ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் மைனஸ்ல வரும்ல, அதை வந்து நீ மைனஸ் சிம்பிள்ல போடணும். அதுக்கு பேரு தான் என்னது, ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட். ஆனா பிராக்டிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா அதை மைனஸ்ல போட மாட்டாங்க, ரெட் இங்க்ல எழுதுவாங்க. அதனாலதான் அதை வந்து ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் இங்க்ல எழுதுனேன்னா என்ன மீனிங், அது ஆட் பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணணும். அதனாலதான் ரெட்ல எழுதுறதுனால அதை ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்மு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நம்ம சம் போடத்துல கிளியரா புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்ம வச்சிருக்க மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 11 to 13 இருக்கு. ரெஃபரன்ஸ் புக்கு சேம் புக், TS ரெட்டி அண்ட் ஏ மூர்த்தி. வெப்சைட் வந்து சேம் வெப்சைட். தேங்க்யூ.